ஓகே. டுடே வந்து நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னன்னா டேட்டா என்ட்ரி. டேட்டா என்ட்ரின்னு சொல்லும்போது டேட்டா என்ட்ரி பல வகையாக ஒவ்வொரு மெத்தட்ல செய்வாங்க. நான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னன்னா ஒரு கம்பெனி அல்லது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் டீட்டெயில்ஸ் எந்த மாதிரி நாங்கள் டேட்டா எடுத்து அதாவது எக்ஸல் எந்த மாதிரி நாங்கள் என்டர் பண்ணுறோம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதலாவது தேவையான அதாவது எக்ஸல் சீட் ஓப்பன் பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த எக்ஸல் சீட் இருக்குது. இந்த எக்ஸல் சீட்ல எங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் இந்த டேட்டா என்ட்ரி செய்யறதுக்கு எங்களுக்கு 3 சீட்ஸ் தேவை. அதாவது ஷீட் நம்பர் 1, ஷீட் நம்பர் 2, ஷீட் நம்பர் 3. இந்த 3 சீட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த 3 சீட்ல நேமை நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ரைட். அப்போ எங்களுக்கு தேவையான மாதிரி சீட்ஸ் இந்த ப்ளஸ் மார்க் டீட்டெயில் கிளிக் பண்றது மூலம் தேவையான சீட்ஸ் எங்களுக்கு எட் பண்ணிக்கொள்ள இருக்கும். ரைட். அப்போ இந்த சீட்ஸ் தேவையில்லைன்னு சொன்னா எங்களுக்கு சீட்ஸ்ல ரைட் கிளிக் பண்ணி டிலீட் பண்ணி கொண்டா எனக்கு அந்த சீட்ஸ் டிலீட் ஆகும். ரைட். அப்போ அந்த சீட் ஃபார்ம் 1, ஃபார்ம் டேட்டா அண்ட் லிஸ்ட்னு சொல்லி 3 சீட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். ரைட். அடுத்து நாங்கள் செய்ய போறது ஒரு கம்பெனி டேட்டா. அப்போ நாங்கள் ஹெட்டிங் போட்டிக்கிறோம். தம்தம் பிரைவேட் லிமிடெட் எம்ப்ளாயிஸ் டேட்டா என்ட்ரின்னு சொல்லி அதாவது கம்பெனியோட நேமை போட்டு நாங்கள் இந்த ஹெட்டிங்கை கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஹெட்டிங்கை இந்த 3 சீட்ல அப்ளை பண்ணிக்கிறோம். ரைட். அடுத்து எங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை அதாவது ஃபார்ம் அந்த சீட்ல அந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், டெசிக்னேஷன், டிபார்ட்மெண்ட், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ், ப்ராவின்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் சொல்லி ஃபைனல் டீட்டெயில்ஸ் எட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலதிகமா இன்னும் டீட்டெயில்ஸ் தேவைன்னு சொன்னா எட் பண்ணி சரி. அடுத்தது டேட்டா இந்த சீட்ல அதாவது இங்க இருக்கக்கூடிய அதே விஷயம் தான் இந்த டேட்டா இந்த சீட்ல என்டர் பண்ணிக்கிறேன். அதாவது இங்க என்டர் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த சர்வ் பட்டன் நான் கிளிக் பண்ணுவோம். அந்த சர்வ் பட்டனை கிளிக் பண்றது மூலம் ஆட்டோமேட்டிக்கா இதுல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி இந்த டேட்டா இந்த சீட்ல ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகி கொண்டு வரும். அடுத்த லிஸ்ட்னு சொல்லி பார்ப்போம். அதாவது இந்த டெசிக்னேஷன், டிபார்ட்மெண்ட், ப்ராவின்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் இந்த 4 விஷயத்துக்கும் தேவையான டீட்டெயில்ஸ் லிஸ்ட்ல நான் கிளிக் பண்ணி வச்சுக்கிறோம். லிஸ்ட் என்னக்கூடிய இந்த சீட்ல அதாவது இது ட்ராப் டவுன் லிஸ்ட்ல எட் பண்ணி கூட வேணும். ரைட். முதலாவது செய்ய போறோம் என்னன்னு சொன்னா இந்த ஃபார்ம் 1 ஃபார்ம் சீட் இந்த ஃபார்ம் இருக்கக்கூடிய இந்த சீட்ல எம்ப்ளாயி ஐடி இதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 செல்லையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி மற்ற அனைத்து செல்லையும் 3 செல் நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுப்போம். எம்ப்ளாயி நேம், ஜெண்டர், டிபார்ட்மெண்ட், இமெயில் ஐடி என்பது செலக்ட் பண்ணிட்டு ஹோம் டேப்ல போயிட்டு மர்ஜ் பண்ணிட்டு அதை சென்டர் அலைன்மெண்ட் அண்ட் லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்து ஓகே பண்ணி கொடுவோம். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா செலக்ட் பண்ண எல்லா செல்ஸும் மர்ஜ் ஆகி சென்டர் அலைன்மெண்ட் வந்துடுது. ரைட். அடுத்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய ஜெண்டர் இந்த செல்ல மட்டும் செலக்ட் பண்ணாம மற்ற அனைத்து செல்லையும் எகைன் நாங்க செலக்ட் பண்ணி கொள்வோம். எம்ப்ளாயி ஐடி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கொண்டு தான் மற்ற அனைத்து செல்லை நாங்க செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். ஜெண்டர் இல்லாம. ரைட். ஓகே. அதுக்கு ஒரு என்ன செய்யணும்னு சொன்னா ஹோம் டேப்ல போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அதுல போயிட்டு ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ்ல போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு ஹைலைட் ரூல்ஸ் ரூல்ஸுக்கு போயிட்டு ஆப்ஷன் நம்பர் 2 செலக்ட் பண்ணிட்டு இதுல பிளாங்க்ஸ் சொல்லி செலக்ட் பண்ண வேண்டும். அதாவது இந்த செல்ல டீட்டெயில்ஸ் இருக்கும்போது ஒரு கலரும் டீட்டெயில்ஸ் இல்லாத சந்தர்ப்பத்தில் இன்னொரு கலர் வரதுக்கு நாங்கள் இன்னும் செய்ய போறோம். அதுக்கப்புறம் ஃபார்மேட்டுக்கு போயிட்டு இங்க எங்களுக்கு தேவையான கலர் ஃபில்டர் தேவையான கலரை எங்களுக்கு செலக்ட் பண்ணி கூட இருக்கும். எகைன் செலக்ட் பண்ண மாதிரி அப்படியே இருக்க போல எகைன் ஹோம் டேப்ல போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல்ஸுக்கு போயிட்டு மோர் ரூல்ஸுக்கு போயிட்டு எகைன் ஆப்ஷன் நம்பர் 2 தான் செலக்ட் பண்ணுறேன். இதுல நோ பிளான் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட்ல போயிட்டு தேவையான கலரை நாங்க செலக்ட் பண்ணி கொள்வோம். ரைட். ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல நான் ஒரு டேட்டா என்டர் பண்ண போறேன். டேட்டா என்டர் பண்ண போல கிரீன் கலர் ஆகும். டேட்டா இல்லாத சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு என்ன கலர் சொல்லி பார்ப்போம். கலர் சேஞ்ச் பண்ணி கொள்வோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மோர் ரூல்ஸ்ல போயிட்டு அதாவது பிளாங்க்ஸுக்கு நான் என்ன போட்டோம்
இல்லைன்னா டார்க் கலர் வந்து கொடுக்கும். இப்போ ஓகே, அதாவது காப்பி பண்ணி மற்ற எல்லா செல்ஸுக்கும் வந்து நாம இதை வந்து அப்ளை பண்ணி கொடுக்கும். நீங்க பாத்தீங்கன்னா டேட்டா வந்து என்டர் பண்ண போல என்டர் பண்ணினோம்னா அது கலர் சேஞ்ச் ஆகுது. டேட்டா வந்து எல்லா சந்தர்ப்பத்துல கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சரி, ஓகே. அடுத்து என்ன செய்யப்படும் சொன்னா, அடுத்தது வந்து இந்த ஜெண்டர்ல வந்து மேல் ஃபீமேல் என்ற ஆப்ஷனை வந்து நான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, எக்ஸெல்ல வந்து பொதுவா வந்து மேல்ல இந்த ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட் இந்த மாதிரி டெப்ல வந்து நீங்க வந்து டெவலப்பர்ன்ற ஆப்ஷனை வந்து இருக்காது. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல வந்து ஹோம் என்ற டெப்ல வந்து ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் ரிப்பனுக்கு போயிட்டு நீங்க டெவலப்பர் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கொள்ள வேண்டும். எனேபிள் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த டெவலப்பர் ஸ்டெப் வந்து ஹெட் ஆகும். நம்ம இப்போ என்ன செய்யறோம், டெவலப்பர் ஸ்டெப்புக்கு போயிட்டு இன்சர்ட்டுக்கு போயிட்டு இதுல ஆப்ஷன் என்ற ஒரு பட்டன் வந்து இதுல வந்து ரைட் கிளிக் பண்ணி ஜெண்டர்ல வந்து நான் ரைட் கிளிக் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்கா ஹெட் ஆகும். ரைட், சரி. சென்டர் வச்சு வந்து இந்த ஆப்ஷன் என்ற ஆப்ஷன் பட்டன் வந்து இந்த நேமை வந்து டிலீட் பண்ணி கொள்வோம். இப்போ அதை சரியா அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வோம். ரைட், இவங்களுக்கு வந்து இதை மரம் இதை ரைட் கிளிக் பண்ணி கிளிக் எல்ஏன்னு சொல்லி மெயில்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சு இமெயில்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறோம். இமெயில். ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆப்ஷன் பட்டனும் இன்னைக்கு வர வேணும். அப்போ நான் இதை ரைட் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்தான காப்பி வந்து கிடைக்கும். இந்த காப்பி ஃபார்ம் டைப் பண்ணீங்கன்னா பேஸ்ட் பண்ண இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஆப்ஷன் பட்டன் வந்து ஒர்க் ஆகுது. அது இல்லாம இந்த மேல் அல்லது ஃபீமேல் டைப் பண்ணிக்கிற எழுத்துல மவுஸை கிளிக் பண்ணினாலும் இந்த ஆப்ஷன் பட்டன் ஒர்க் பண்றதுக்கு எங்களுக்கு செய்ய வேணும். அதை எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து அப்போ இந்த ரைட் கிளிக் பண்ணி இதை அப்படியே டச் பண்ணி இந்த நேம் வரைக்கும் கொண்டு வருவோம். அதே போல ஃபீமேலுக்கும் அதே மாதிரி தான் செய்யணும். ஃபீமேலுக்கும் கொண்டு வரணும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நேமுக்கு மேலே நான் கிளிக் பண்ண சொன்னா ஆப்ஷன் பட்டன் எனக்கு ஒர்க் ஆகும். ரைட், இப்போ எனக்கு இந்த ஃபீமேலை வந்து ரைட் கிளிக் பண்ணி அதில் வந்து ஃபார்மட் கண்ட்ரோலுக்கு போயிட்டு கண்ட்ரோல் அதில் வந்து நீங்கள் மவுஸை நான் கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு செல்லை வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி ஓகே பண்ணிடுவோம். நீங்க பார்த்தீங்கன்னா மேல கிளிக் பண்ண போல நம்பர் 1 அல்ல ஃபீமேல கிளிக் பண்ண போல நம்பர் 2 வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு இது வந்து ஆஃப்டர் அந்த மற்ற ஒர்க்ஸ் இருக்கு எங்களுக்கு தேவைப்படும். அதாவது வந்து டிலீட் பண்ணப்படாது. ரைட், ஓகே. அடுத்து என்ன செய்யறோம்னு சொன்னா ஷீட் நம்பர் 3 அதாவது லிஸ்ட் இருக்கக்கூடிய ஷீட்ல வந்து நீங்க இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட்ல வந்து எட் பண்ணி கொடுங்க. அதாவது டெசிக்னேஷன், டிஸ்ட்ரிக்ட், ப்ரோவின்ஸ், டிபார்ட்மெண்ட் இது மாதிரி இந்த 4 விஷயத்துக்கு வந்து டீட்டெயில்ஸ் இருக்கு. இந்த ஷீட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு இந்த ஷீட்ல இந்த பிளேஸ்களுக்கு வந்து சரியா எப்படி நாம எப்படி எட் பண்றோம்னு சொல்லி பார்ப்போம். லிஸ்ட் இந்த ஷீட்டு நாம போயிட்டு டெசிக்னேஷன் இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணி ஃபார்முலா டேப்ல போயிட்டு நேம் மேனேஜர் நியூ இதுல போயிட்டு நான் சரியா இந்த நேம் இடத்துல வந்து ஹெடிங்க கொடுக்கணும். நீங்க இருக்கக்கூடிய டெசிக்னேஷன் அல்ல டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா டிபார்ட்மெண்ட் அல்லது ப்ரோவின்ஸ் சொன்னா ப்ரோவின்ஸ் சரியான டீட்டெயில்ஸ் வந்து சரியான நேம் வந்து நீங்க என்டர் பண்ண வேணும். என்டர் பண்ணிட்டு ஓகே பண்ணிடுவோம். அதே போல க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணி ஃபார்முலா டேப்ல போயிட்டு நேம் மேனேஜருக்கு போயிட்டு நியூக்கு போகணும். அதுல போயிட்டு நான் டிபார்ட்மெண்ட் சொல்லி நேம் வந்து சேஞ்ச் பண்ணி போடுவோம். ஓகே, க்ளோஸ் பண்ணிடுவோம். அகைன் ப்ரோவின்ஸ்ல ஒரு டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணி ஃபார்முலா டேப்ல போயிட்டு நேம் மேனேஜருக்கு போயிட்டு நியூல போயிட்டு தேவையான அந்த நேமை வந்து நான் சேஞ்ச் பண்ணி போடுவோம். ப்ரோவின்ஸ். ஓகே, அகைன் க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி
formula tabல name managerக்கு போயிட்டு viewல போயிட்டு நீங்க district சொல்லி name change பண்ண சொல்லும். district சொல்லி ஓகே பண்ணிக்கணும். ரைட். அப்ப இங்க வந்து drop down list வந்து எல்லாம் செட் பண்ணிட்டேன். அதான் இப்போ நான் drop down listல வந்து இந்த formல இருக்கக்கூடிய form sheet இருக்கக்கூடிய designation, department, province, district இந்த நாலுக்கும் தேவையான features தான் இந்த list இந்த sheetல இருக்கு. நான் இந்த பேஜ் இந்த செல்ல கிளிக் பண்ணி designation ஒரு செல்ல கிளிக் பண்ணி டேட்டா அந்த டேப்ல போயிட்டு டேட்டா வேலிடேஷன், again டேட்டா வேலிடேஷன், இந்த லிஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவேன். லிஸ்ட்ன்ற நேம் சேஞ்ச் பண்ணி இங்கே ஈக்குவல், அங்கே நாங்கள் எந்த மாதிரி பேரை நேம் சேஞ்ச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் சேஞ்ச் பண்ண வேணும். என்டர் பண்ண வேணும். ரெண்டு தான் டெசிக்னேஷன் கேபிட்டல் டி அதெல்லாம் சிம்பிள். ஓகே ஓகே பண்ணிடுவோம். அதே போல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் டேட்டா டேபிள் போயிட்டு டேட்டா வெரிஃபிகேஷன், again டேட்டா வெரிஃபிகேஷன், இந்த போயிட்டு லிஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு ஈக்குவல் டிபார்ட்மெண்ட். அதே போல ப்ரொவின்ஸுக்கும் அதே மாதிரி தான் டேட்டா வேலிடேஷனுக்கு போயிட்டு டேட்டா வேலிடேஷன் இனியாவது லிஸ்ட் சேஞ்ச் பண்ணுவோம். இன்னொரு வந்து ஈக்குவல் ப்ரொவின்ஸ். ஓகே. அதே போல டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அதே மாதிரி தான் டேட்டா வேலிடேஷனுக்கு போயிட்டு இந்த லிஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஈக்குவல் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி சேஞ்ச் பண்ண வேணும். இப்போ நாங்கள் வந்து இதை வந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். டெசிக்னேஷனில் வந்து டாக்டர் வந்து இதாகிடுது, ஏஆர் டீச்சர்ஸ் இதாகிட்டு டிபார்ட்மெண்ட்லேயே வந்து தேவையானது வந்து இதாகிட்டு. அதே போல் ப்ரொவின்ஸில் பார்த்தோம்னு சொன்னால் ப்ரொவின்ஸ்லேயே இதாகிடுது. ரைட். டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து இதாகிடுது. அடுத்து நான் பார்ப்போம் என்னன்னு சொன்னா வந்து இந்த செல்ல, அதாவது இந்த செல்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இருந்தா எங்களுக்கு ரைட்னு சொல்லக்கூடிய மார்க் வரதுக்கும், இந்த செல்ல டீட்டெயில்ஸ் வந்து இல்லாத சந்தர்ப்பத்துல ஃபர்ஸ்ட் மார்க்கும் வந்து நாங்க இங்க வந்து இந்த செல்ல வந்து செய்வோம். அதுக்கு எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். ஈக்குவல் இஃப் ஓபன் ப்ராக்கெட் இந்த செல்ல செலக்ட் பண்ணி ஈக்குவல் டபுள் கோட்டேஷன் ஸ்பேஸ் இல்லாம again டபுள் கோட்டேஷன் கமா டபுள் கோட்டேஷன் அப்புறம் கேபிட்டல் O டபுள் கோட்டேஷன் கமா டபுள் கோட்டேஷன் கேபிட்டல் T டபுள் கோட்டேஷன் க்ளோஸ் ப்ராக்கெட். அதாவது இந்த டேட்டா என்டர் பண்ணீங்கன்னா T என்றும் டேட்டா இல்லாத சந்தர்ப்பத்தில் O என்றும் சேஞ்ச் ஆகும். அப்போ இது வந்து நாம அந்த ரைட் மார்க் வரதுக்கும் அல்லது ஃபர்ஸ்ட் மார்க் வரதுக்கும் இவ்வளவு. இந்த செல்லை கிளிக் பண்ணி ஹோம் பேஜ்ல வந்து போயிட்டு ஃபோன்ட்டை சேஞ்ச் பண்ணுவேன். கடைசியில் இருக்குது இந்த ஃபோன் WINGDINGS2 இந்த ஃபோன்ட்டை கிளிக் பண்ணினா அது வந்து சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா அதாவது டேட்டா இருக்க போல இதில் கலர் மாறும். அதோட இங்கே வந்து ரைட் கிளிக் வந்து ரைட் இந்த ரைட் மார்க் வந்து வந்துடும். டேட்டா இல்லாத சந்தர்ப்பத்தில் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வந்துடுது. இதுக்கும் நாங்கள் என்ன செய்யணும்னா, அதாவது இங்க டேட்டா இருக்க போல ரைட் கிளிக் வரும். அதோட இந்த பாக்ஸ்ல கலரும் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு நாம இப்ப செய்வோம். ரைட். ஓகே. இந்த இந்த செல்ல கிளிக் பண்ணி கண்டிஷனல் ஃபார்ம், அதாவது ஹோம் டேப்ல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு ஹைலைட் ரூல்ஸ் போயிட்டு மோர் ரூல்ஸுக்கு போகணும். அதுல வந்து கடைசி ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இங்க வந்து லாஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து ஈக்குவல் இந்த செல்லை செலக்ட் பண்ணி இந்த டாலர் மார்க் ரெண்டையும் இந்த சிம்போல்ஸ் டாலர் சிம்போல்ஸ் ரெண்டையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ள வேண்டும். அகைன் வந்து கடைசியில வந்து ஈக்குவல் டபுள் கோட்டேஷன் அகைன் டபுள் கோட்டேஷன் ஒரு ஃபார்மேட்டுக்கு போயிட்டு ஃபில் இந்த டெப்ல வந்து எங்களுக்கு எந்த கலர் தேவை, ரெட் கலர் தேவை. ஓகே. அதுக்கப்புறம் ஃபொண்ட்டை வந்து ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஓகே அகைன் ஓகே. அகைன் அதே செல்ல செலக்ட் பண்ணி ஹோம் பேஜ்ல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் ரூல்ஸ் போயிட்டு மோர் ரூல்ஸுக்கு போவேணும். அதுல ஆப்ஷன் நம்பர் 2 செலக்ட் பண்ணி இதுல வந்து ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி இதுல வந்து நாட் கண்டெய்ன் செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து ஈக்குவல் இந்த செல்ல வந்து செலக்ட் பண்ணி
இதுல வந்து டாலர் சிம்போல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஃபார்மட்டுக்கு போயிட்டு ஃபில் என்ற செல்ல வந்து டார்க் க்ரீனா கொண்டு வருவோம். அதே போல ஃபொண்ட் கலர் வந்து எங்களுக்கு ஒயிட் கலர் தேவை. ஓகே, அதையும் ஓகே பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் சேஞ்ச் ஆகுதா. வந்து இந்த டேட்டா வந்து என்ன பண்ண போல டேட்டா வந்து மாற போல வந்து எங்களுக்கு இந்த கலரும் மாறுது, சிம்போல்ஸும் மாறுது. டேட்டா இல்லாத சந்தர்ப்பத்தில் ஓகே. அப்போ இதை வந்து நினைச்சு அப்படியே காப்பி பண்ணி கண்ட்ரோல் C ப்ரெஸ் பண்ணி கொண்டே தான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். கண்ட்ரோல் V கொடுத்தா பேஸ்ட் ஆகும். ஓகே, அதே போல வந்து நாங்கள் அடுத்தது செய்ய போறோம் என்னன்னு சொன்னா, அடுத்தது செய்ய போறோம் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் அதாவது இதே ஷீட்ல தான் கொலம் நம்பர் கொலம் பி என்ற கொலத்தை வந்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரே கொலத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஈக்குவல், அதாவது இந்த டேட்டா இந்த ஷீட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா நாங்கள் அப்டேட் பண்ண போறோம். அதுக்கு தான் இப்போ நாங்கள் செய்ய போறோம். எப்படி அப்டேட் சொல்லி பார்ப்போம். ரைட், நீங்க கிளிக் ஈக்குவல் எம்ப்ளாயி ஐடியா வந்து கிளிக் பண்ணி ஈக்குவல் எம்ப்ளாயி நேம் ஈக்குவல் அது மாதிரி இதே மாதிரி எல்லா அதாவது 11 டீட்டெயில்ஸ் நீங்க என்டர் பண்ணி போல வேண்டும். ரைட், ஜெண்டரை வந்து நான் செலக்ட் பண்ண போல இதை வந்து செலக்ட் பண்ண இயலும். அதுக்கு என்ன செய்யணும், என்ன செலக்ட் வந்து ஃபார்முலாவும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம், அதை தான் கிளிக் பண்ண வேண்டும். ஓப்பன் bracket இந்த செல்ல கிளிக் பண்ணி ஈக்குவல் 1 கமா டபுள் கொட்டேஷன் மேல் டபுள் கொட்டேஷன் கமா again double quotation female double quotation close bracket enter. இதை சேஞ்ச் பண்ண போல ஆட்டோமேட்டிக்கா இங்கே சேஞ்ச் ஆகும். அடுத்து பார்ப்போம் என்னன்னா ஈக்குவல் டெசிக்னேஷன் டிபார்ட்மெண்ட் phone number email id address calling district 11 டீட்டெயில்ஸ் நீங்க செட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து நான் பார்க்குறேன் எப்படி சேவ் பட்டன், அதாவது நீங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு கடைசியில் சேவ் பட்டன் சொல்லி ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணின பிறகு இது இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா ஷீட்ல வந்து அப்டேட் ஆகும். அதை எப்படி செய்யறது சொல்லி பார்க்கணும். ஏன்னா இந்த 3 செல்ஸையும் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி மர்ஜ் பண்ணி கொள்வோம். சென்டர் லைன் கொடுத்துட்டு ஹோல்ட் பண்ணி சொந்த கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொள்வோம். இன்னும் சேவ் டேட்டான்னு சொல்லி நாங்கள் டைப் பண்ணோம். சேவ் டேட்டா இந்த ஃபோன் கலர் வந்து எங்களுக்கு ஒயிட் கலராகவும் பேக்ரவுண்ட் கலர் வந்து எங்களுக்கு ஒரு டார்க் ஆஷ் கலர் மாதிரி எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்வோம். அதோட இங்கே வந்து சேவ் டேட்டா வந்து இருக்கிறதோட மேலே செல்ஸ்ல வந்து நாங்கள் ஃபார்முலா கிரியேட் பண்ணுவோம். ஈக்குவல் கவுண்ட் A ஓப்பன் bracket இந்த செல் கமா எம்ப்ளாயி நேம் கமா டேட் ஆஃப் பர்த் கமா ஜெண்டருக்கு வந்து இந்த செல்லை கிளிக் பண்ணுவோம் கமா டெசிக்னேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபோன் நம்பர் email id address calling district close bracket enter. அதாவது இங்கே எத்தனை டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணப்பட்டீங்கன்னு சொல்லி இங்கே பார்த்துக்கணும். அதாவது இங்கே எக்ஸாம்பிள் இங்கே ஒரு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து 2 சேஞ்ச் ஆகும். அதாவது நாங்கள் இந்த டீட்டெயில்ஸில் வந்து 2 டீட்டெயில்ஸ் தான் என்டர் பண்ணிக்கணும். இமெயில் எம்ப்ளாயி ஐடியும் ஜெண்டர் என்டர் பண்ணிக்குவோம். ஏன்னா 3 வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது எத்தனை டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் என்டர் பண்ணி பார்த்து கவுண்ட் வந்து இங்கே காட்டும். அதுக்கு என்ன செய்யணும் சொன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சேவ் டேட்டா வந்து இந்த செல்ல வந்து கண்ட்ரோல் எக்ஸை கொடுத்து கட் பண்ணி கொடுப்போம். கட் பண்ணி அதுக்கு முந்தி இந்த ஃபார்முலா வந்து நாங்கள் எடிட் பண்ணோம். F2 வந்து என்டர் பண்ணினா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃபார்முலா வந்து எடிட் ஆகும்.
இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி கண்ட்ரோல் C காப்பி பண்ணி enter. அதுபோல இந்த சேவ் டேட்டா வந்து கிளிக் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மட்டிங் ஹோம் டேபிள்ல போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மட்டிங் ஹைலைட் ரூல்ஸ்ல போயிட்டு மோர் ரூல்ஸுக்கு போகணும். அதில் லாஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி இனத்தை வந்து நான் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுவோம். கண்ட்ரோல் வியை கொடுத்து பேஸ்ட் பண்ணி கொடுவோம். கடைசியில் என்ன செய்யணும், இதில் ஈக்குவல் இன்னும் எத்தனை டேட்டா இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சொல்லி என்டர் பண்ணி ஃபார்மட்டுக்கு வந்து ஃபில் வைத்து டார்க் க்ரீனையும் ஃபொண்ட்டுக்கு வந்து ஒயிட் கலரையும் கொடுத்துருவோம். ஓகே அகெயின் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணின பிறகு ஆட்டோமேட்டிக் கலர் சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்து பார்ப்போம். எம்ப்ளாயி ஐடி வந்து 10057, நேம் எஸ் குகன், டேட் ஆஃப் பர்த் வந்து 1996, 12/5, மேல். ஓகே. டெசிக்னேஷன் வந்து மேனேஜர், டிபார்ட்மெண்ட் ஆபரேஷன். ஃபோன் நம்பர் 0772438 இமெயில் ஐடி kuban 12@gmail.com. அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். அட்ரஸ் 12B Main Road Jaffna. province வந்து நார்த்தன் province, டிஸ்ட்ரிக்ட் வந்து ஜாஃப்னா. ஓகே. ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னன்னா எல்லா டேட்டாவும் என்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சேவ் டேட்டா இந்த பட்டனும் வந்து எங்களுக்கு அளவும் சேஞ்ச் ஆகுது. ஓகே. இதில் நாங்கள் ஒரு டீட்டெயில்ஸை டெலிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அதாவது வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ண பார்த்தா மட்டும்தான் வந்து எங்களுக்கு இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள், அதாவது வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அதுபோல் அந்த ஆப்ஷன் வந்து எங்களுக்கு அப்போ ஈஸியாக வந்து பார்த்துக்கொள்ளுது. எங்கள் டேட்டா வந்து மெயின்டைன் பண்ண மாட்டேங்குது மிஸ் ஆகுனா எங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கொள்ளுறது ஈஸி. ஓகே, என்டர் பண்ணி கொள்வோம். டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணணும். எங்களுக்கு பார்த்துக்கொள்ளு. அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த சேவ் பட்டனை வந்து கட் பண்ணி, அதாவது கண்ட்ரோல் எக்ஸ்ல வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கட் பண்ணுவதும், அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு 10 ரோஸுக்கு பண்ணி வந்து இங்கே வச்சு கண்ட்ரோல் வீல் கொடுத்து பேஸ்ட் பண்ணி வருவோம். எகெயின் இந்த சேவ் டேட்டா வந்து கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து பேஸ்ட் எக்ஸ்பிரஷன் அதில் போயிட்டீங்கன்னா லிங்க் பிக்சர்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த பிக்சர் வந்து எங்க அப்படியே காப்பி பண்ணி தேவையான மாதிரி வச்சுக்கொள்ள இருக்கும். ரைட், சரியான இடத்துல வந்து எங்களுக்கு சரியான பிளேஸ்ல வந்து அதை சேவ் பண்ண வந்து எங்களுக்கு வச்சுக்கொள்ள இருக்கும். அதுக்கு கூட என்ன செய்யலாம், இதை வந்து எங்களுக்கு எந்த காரணத்துக்கும் இதை வந்து ரிலீஸ் பண்ணப்படாது. ஏன்னா இது வந்து நாங்கள் எங்களுக்கு அடுத்தடுத்த ஒர்க் செய்யறதுக்கு வந்து இந்த வந்து தேவை, அதனால இதை வந்து ரிலீஸ் பண்ணப்படாது. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொன்னாக்கா, அடுத்தது வந்து ஷீட் நம்ம அதாவது ஹோம் என்ற ஷீட்ல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இதுக்கு போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷனுக்கு போயிட்டு இங்கே வந்து ரெக்கார்ட் மைக்ரோன்னு சொல்லி அதை வந்து ஆன் பண்ணி கூட வேணும். இப்போ அப்படி ஆன் பண்ணோம்னா வந்து இங்கே வந்து நேம் வந்து கொடுத்துருவேன். நேம் வந்து நாங்கள் வந்து டேட்டா ஒர்க்னு சொல்லி கொடுப்போம். டேட்டா ஒர்க் எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லாமல் இந்த டேட்டா ஒர்க்குன்ற இந்த நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிடுவோம். இப்போ வந்து நாங்கள் ஷீட் நம்பர் 2 அதாவது டேட்டா அந்த ஷீட்டுக்கு போயிட்டு டேட்டா அந்த ஷீட்டுக்கு போகும்போதெல்லாம் வந்து மெட்ரோ வந்து இந்த ரெக்கார்டிங் கொடுத்துரும். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த டீட்டெயில்ஸை வந்து இந்த என்டர் பண்ண
டீட்டெயில்ஸில் வந்து இன்னும் இதை வந்து செலக்ட் பண்ணிடுவோம். இந்த 9 செல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கொண்டு காப்பி பண்ணிக்கொள்வோம். கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிக்கொண்டு ஷீட் நம்பர் 2 டேட்டா அந்த ஷீட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கடைசி செல்லில் வந்து கடைசி செல்லில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரோல் கீயோட வந்து டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணுங்க. எகெயின் கண்ட்ரோல் கீயோட லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணுங்க. எகெயின் கண்ட்ரோல் கீயோட அப் ஏரோ வந்து என்டர் பண்ணிட்டு இங்கே வந்து இப்போ இந்த மவுஸ் வந்து இருக்குது எம்ப்ளாயி ஐடி இந்த இடத்துல இங்கே வந்து என்ன செய்யணும்னா யூஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸுடைய இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட வேண்டும். ரைட், அதுக்கு பிறகு வந்து டவுன் ஏரோ வந்து கண்ட்ரோல் கீயோட டவுன் ஏரோ வந்து கிளிக் பண்ணிட்டு அங்கே ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு போயிட்டு எகெயின் பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு போயிட்டு இன்னும் வெலூஸ் அதாவது வெலூஸ் மற்றும் டிரான்ஸ்போர்ட் இது ரெண்டும் வந்து எனேபிள் பண்ணிட்டு ஓகே பண்ணுவோம். இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து கண்ட்ரோல் கீயோட ஆல்டையும் ஜியும் என்டர் பண்ணணும்னு சொன்னால் இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் இந்த பேஜை வந்து எடுத்துக்கொள்ளு. அப்படி இல்லாட்டி மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் பேஜ் தான் எடுக்கும். இப்போ வெலூஸையும் டிரான்ஸ்போர்ட்ஸையும் வந்து எனேபிள் பண்ணிட்டு ஓகே பண்ணிடுவோம். அப்போ அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இன்னும் ஆட்டோமேட்டிக்காக என்ட் ஆகும். உங்களுக்கு தேவையானு சொன்னால் ஹோம் டேபிளில் போயிட்டு எந்த எலிமெண்ட் பண்ணி கொள்ளையிலும் ஓல்ட் போர்டர்ஸ் கொடுத்து கொள்ளையிலும். ரைட், அதுபோல் வந்து என்ன செய்யணும், இந்த டேட்டை வந்து கரெக்டாக வந்து நாங்கள் டேட்டை வந்து அதாவது டேட் வந்து இந்த நம்பர் ஃபார்மேட் தான் நீங்கள் அப்போ டேட்டை வந்து எங்களுக்கு நீங்கள் ஹோம் டேபிளில் போயிட்டு ஜென்ரலுக்கு போயிட்டு ஷோர்ட் டேட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேட் ஃபார்மேட் வந்து சேஞ்ச் ஆகும். இல்லாட்டி வந்து எங்களுக்கு நம்பர் ஃபார்மேட் தான் காணப்படும். ரைட், இப்போ நாங்கள் அப்படியே வந்து இதெல்லாம் அப்போ அப்படியே கடைசிக்கு வர வேணும். கடைசி செல்லில் வந்து இங்கே வந்து மவுஸை கிளிக் பண்ணி இந்த டெவலப்பர் ஆப்ஷனில் போயிட்டு யூஸ் ரிலேட்டிவ் வந்து ஆஃப் பண்ணிட வேணும். கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். அதுபோல் ஷீட் நம்பர் 1க்கு வந்து ஷீட் நம்பர் 1ல வந்து என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து 1 by 1 டெலிட் பண்ண வேண்டும். டிஸ்ட்ரிக்ட் வந்து கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுவோம். நோட்டை வந்து கிளிக் பண்ணுவோம். அட்ரஸ் டெலிட் பண்ணுவோம். இமெயில் ஐடி டெலிட் பண்ணுவோம். ஃபோன் நம்பரை டெலிட் பண்ணுவோம். டிபார்ட்மெண்ட், மேனேஜர், டேட் ஆஃப் பர்த், எம்ப்ளாயி ஐடி டெலிட் பண்ணிட்டோம். டெலிட் பண்ணின பிறகு இங்கே இருக்குது அகெயின் டெவலப் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஸ்டாப் இந்த ரெக்கார்டிங் ஆகி வந்து ஸ்டாப் பண்ணிடும். ரைட், அதுக்கு பிறகு எகெயின் வந்து எங்களுக்கு இப்போ ரெண்டாவது இன்னொரு எம்ப்ளாயி ஒருத்தர் வந்து ஐடியா நாங்கள் என்டர் பண்ணி பார்ப்போம். எப்படி அது வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் எம்ப்ளாயி ஐடி என்டர் பண்ணுவோம். 100 டேட் ஆஃப் பர்த் வந்து 1994 7/11 மேல். ஓகே, டெசிக்னேஷன் கொடுப்போம் அக்கௌண்டன்ட். டிபார்ட்மெண்ட் கொடுப்போம் ஃபைனான்ஸ். ஃபோன் நம்பர் 1703685 எங்களுக்கு தேவையான ஏதாவது நம்பர் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணி கொள்ளிடும். இமெயில் ஐடியும் என்டர் பண்ணுவோம். ஓகே, அட்ரஸையும் வந்து என்டர் பண்ணுவோம். 10 Colombo. ப்ராவின்ஸ் வந்து வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ். அதுபோல் டிஸ்ட்ரிக்ட் வந்து நாங்கள் கொலம்போ செலக்ட் பண்ணிடுவோம். ரைட், ஓகே, டேட்டாலாம் என்டர் பண்ணிட்டோம். எப்படி ஒர்க் பண்ண சொல்லி பார்ப்போம். ரைட், அதுபோல் சேவ் பட்டனுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி இதில் இருக்குது அசைன் மேக்ரோ, இதை கிளிக் பண்ண வேணும்.
அதுக்கு பிறகு வந்து இதுல டேட்டா ஒர்க் இருக்கக்கூடிய ரெக்கார்ட் தான் வந்து எங்களுக்கு தேவை. அப்ப டேட்டா ஒர்க் வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிடுவோம். இப்போ நாங்க வெளியே செல்லோம்ல வந்து மோஷன் கிளிக் பண்ணிட்டு எகைன் வந்து சேவ் டேட்டா வந்து கிளிக் பண்ணுவோம். அவங்க எப்படி ஒர்க் பண்ணு சொல்லி அதுக்கு நாங்க சேவ் டேட்டா கொடுத்த பிறகு என்டர் பண்ண டேட்டா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆகி டேட்டா இந்த ஷீட்ல வந்து சேஞ்ச் இருக்குது. சரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இணைக்குது. அப்படி இது வந்து எனக்கு தேவையான மாதிரி வந்து எனக்கு இதை தேவையான டெலிட் பண்ணி கொள்ளையிலும் அதில் எடிட் பண்ணி கொள்ளையிலும் அதெல்லாம் வந்து நார்மலாக செஞ்சு கொள்ளையிலும் இதை வந்து செய்யணும். ஹோல் போர்டர்ஸ் கொடுக்குறேன்னு ஹோம் டெக்கில் பேசி ஹோல் போர்டர்ஸ் கொடுக்கையிலும் சென்டர் எலைமெண்ட் கொடுக்கையிலும் போல்ட் பண்ணிடும் தேவையான மாதிரி வந்து செஞ்சு கொள்ளையிலும். அப்போ நான் பார்த்தோம் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்டர் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் டேட்டான்ற ஒரு பட்டன் மூலம் வந்து கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட்டா இந்த ஷீட்டில் வந்து எப்படி என்ட் ஆகும்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அப்போ இன்னொரு டேட்டா நாங்கள் என்டர் பண்ணி பார்ப்போம். எம்ப்ளாயி ஐடி 100/9 போல date of birth 1992 128 gender male designation storekeeper department logistics phone number 078 555 656 okay. Email ID @gmail. அதுபோல அட்ரஸ் வந்து 841 போட்டு ப்ராவின்ஸ் செலக்ட் பண்ணுவோம். நார்த் வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஓகே ரைட். நான் சேவ் பட்டனை வந்து என்டர் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஒட்டவா வந்து சேவ் ஆகுதான் டேட்டா அந்த சீட்டில் போய் பார்த்தோன்னே எனக்கு இன்னும் பார்த்து கொள்ளையிலும் டீட்டெயில்ஸ் வந்து சரியாக இதாக இருக்குது. இது மாதிரி வந்து எங்களுக்கு இப்படி நாங்கள் ஒரு டேட்டாவில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸு அல்லது ஸ்டாஃப்ஸு அல்லது ஃபெமிலியாக இருந்தால் ஃபெமிலி மெம்பர்ஸு அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்கூலில் இருந்த ஸ்டூடெண்ட்டை வந்து இப்படி டேட்டா வந்து எக்ஸல் ஷீட்டை என்டர் பண்ணி ஆட்டோமேட்டிக்கில் வந்து எனக்கு ஒரு டேட்டா ஷீட்டில் வந்து இப்படி அதை பெற்றுக்கொள்வோம்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. கடைசியில் வந்து என்ன செய்யணும் எல்லாம் என்டர் பண்ணி முடிவு வரும். இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா செட் பண்ணது இது மாதிரி நாங்கள் இதெல்லாம் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் கீயை செட் பண்ணி கொண்டு தான் இதெல்லாம் செலக்ட் பண்ணி ஃபோன் கலரை வந்து ஒயிட்டாக கொடுத்துருக்கோம். ரைட். அப்போ வந்து வந்து எங்களுக்கு இந்த ஷீட்டில் வந்து விளங்காது. அப்போ வந்து என்னென்னு சொன்னால் இது வந்து தேவையான மாதிரி எங்களுக்கு யூஸ் பண்ணி கொண்டிருக்கோம். இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணிடுவோம். ஒன் சைஸை கொஞ்சம் சூஸ் பண்ணிடுவோம். எனக்கு வந்து இந்த ஷீட் வந்து சரியான ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணி எனக்கு அதாவது இந்த ஃபண்ட்ல வந்து தேவையில்லாத மாட்டிட்டு அதாவது வந்து இதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு நாங்க ஏற்கனவே கிரியேட் பண்ணின எந்த ஒரு இந்த ஃபார்முலா இதெல்லாம் வந்து ஒன்றுமே டெலீட் பண்ணப்படாது. இந்த அதுவல் மூலம் தான் நாங்க அடுத்தடுத்த ஷீட்ல வந்து லிங்க் பண்ணி அடிச்சிக்கணும். அதனால வந்து அதை வந்து டெலீட் பண்ணாம இது ஃபோன் கலரா ஒயிட் கலர் கொடுத்தா வந்து அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அது விளங்காது. அதோட இன்னும் நாங்க கிரியேட் பண்ணின அந்த டேட்டாஸ் வந்து நாங்க இந்த ரோஸை இந்த கொலம் ஒவ்வொன்றையும் வந்து என்னன்னா இந்த ஒவ்வொன்றையும் வந்து இன்சர்ட் பண்ணி அதை வந்து கொஞ்சம்
ஒரு 7-8 கொலம் தாண்டி நாங்கள் வந்து அதை வச்சுக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த சீட்டில் வந்து அது எல்லாம் மாட்டோம், அதை வந்து டிலீட் பண்ணப்படாது. ஓகே, அப்போ இப்படித்தான் நாங்கள் வந்து தேவையான டேட்டா என்ட்ரி இப்படி சொல்லி பார்த்தோம். ரைட், அதோட வந்து அடுத்தது வந்து இதை எப்படி கடைசியில் சேவ் பண்ணுறது. அது இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் செஞ்சு இந்த ஒவ்வொரு ஃபார்முலா ஃபில் பண்ணி ஒவ்வொரு இது சேஞ்ச் பண்ணி செஞ்சுட்டு இப்போ இதே நான் க்ளோஸ் பண்ணிட்டு எகெயின் மறுபடியும் வந்து எகெயின் இதை ஓப்பன் பண்ணினா இதே மாதிரி ஆப்ஷன் வந்து எனக்கு ஒர்க் பண்ணும். அதுக்கு நாங்கள் எப்படி செய்யணும், சேவ் பண்ண போகிற கட்டாயம் ஃபைலுக்கு போயிட்டு சேவ் ரெஸ்ட்டுக்கு போயிட்டு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி கொடுவாங்க. டேட்டா என்ட்ரி ஒர்க்னு சொல்லி சேவ் பண்ணிடுவோம். இந்த சேவ் இஸ் டைப், இந்த டைப்ல வந்து எக்ஸல் ஒர்க் புக்ஸ்ல வந்து எக்ஸல் ஒர்க் புக் சேவ் பண்ணாம எக்ஸல் மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக்னு சொல்லி இதை வந்து கிளிக் பண்ணி இந்த டைப்ல சேவ் பண்ணி கொண்டு எங்களுக்கு வந்து இன்னொரு பயணம் எகெயின் இதை வந்து செய்ய போல எங்களுக்கு இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணினா இதே மாதிரி எங்களுக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு பார்ப்போம், க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ இந்த அடிப்படையில் தான் வந்து நாங்கள் டேட்டா என்ட்ரி வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ தேவையான மாதிரி எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி எங்களுக்கு இந்த டேட்டா என்ட்ரி ஒர்க்கை வந்து செஞ்சு போது. ஓகே, தேங்க்யூ.